பாலியல் வன்கொடுமை நடந்து ஒரு 2 நாளைக்கு மேல ஆயிருச்சு. விஜய் அவர்கள் இன்னைக்குதான் அந்த குடும்பத்தினருக்கு அலைபேசியில் அழைச்சி ஆறுதல் சொல்றாருன்னா, ஆட்சியை எப்படியாவது புடிச்சிடணும்னு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, விசிக அலுவலகத்துக்கு உடனே போனீங்க, ஆளுநரை 3 முறை உடனே சந்திச்சீங்களே. ஒரு முறையாவது நீங்க தானே இந்த மாநிலத்துக்கு முதலமைச்சர், நீங்க தானே பொறுப்பேற்கணும். செத்து போன அந்த குழந்தை விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அந்த பெற்றோர்கள்ட்ட சொல்லி இருக்குமா, சொல்லியிருக்காதா? சொல்லி இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? நீ வந்திருக்கணும், நீ வந்து ஆறுதல் சொல்லி இருந்திருக்கணும். ஆனா என்ன பண்ற? அலைபேசியில் அழைச்சு ஆறுதல். அது எப்போ? 48 மணி நேரத்துக்கு அப்புறம். உடனே ஓட தெரியுதுல ஆளுநர் மாளிகைக்கு, உடனே கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போக தெரியுதுல, பிச்சை எடுக்க தெரியுதுல, வந்து இங்க உட்காரு, உன்னை நம்பிதானே வாக்கு செலுத்தினாங்க. நம்ம இதை பத்தி பேசுறோம். இவ்வளவு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. இந்த திமுக வந்து 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படி சம்பவங்கள் நடக்குது. என்னடா பண்றீங்கன்னு கேட்டா, கடந்த